தொலைபேசி வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார் கர்னல் மலையப்பன், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. வணக்கம் கர்னல். அதாவது நேற்றைய தினமே நம்ம பேசியிருந்தோம், பாகிஸ்தான் எவ்வளவு நேரம் இந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியும், எப்படி இனி அடுத்து வரக்கூடிய நேரங்களில் அவங்க தாக்குதலை முன்னெடுப்பாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். இருந்தாலும் அவங்க இன்னுமே பிற பகுதிகளிலையுமே தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பாக டெல்லியை நோக்கி எல்லாமே தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இந்திய தரப்புல என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கப்படும்? வணக்கங்க. இது அவங்க லாஸ்ட் ரிசார்ட் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே கராச்சியில் லாகூர்ல எல்லாம் பெட்ரோல் இல்லாமல் இருக்கு. 2 நாளைக்கு சிவிலியனுக்கு பெட்ரோல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாம் டீசல், பெட்ரோல் இது மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸும் ட்ரை ஆகிக்கிட்டே வருது. ரேஷன் இருக்காது, அம்யூனிஷன் இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ கடைசி எஃபர்ட் எப்படியாவது ஹிட் பண்ணி கொஞ்சம் இன்ஜூர் ஆகிட்டோம்னு சொல்லலாம்னு லாஸ்ட் எஃபர்ட் எடுக்கிறாங்க. அது 1 or 2 டேஸ்க்கு மேலே அவங்களால நீடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ இந்தியாவும் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டலேஷனை வார் டிக்ளேர் பண்ணாட்டி வார் மாதிரியே ஒரு 4-5 வைட்டல் இன்ஸ்டலேஷனை முடிச்சுட்டாங்க. அவங்க அனுப்புகிற எல்லா ட்ரோன்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இது லாஸ்ட் மினிட் எஃபர்ட் தான். அதாவது ஒரு படம் சாகும்போது அதிக துடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேற்று இரவிலிருந்தே அவங்க தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. இந்தியா நேற்று இரவு அவ்வளோ வீரியமாக இல்லைனா கூட அவங்களுடைய அந்த ஏவுதளம் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கிறதா கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு புறம் ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷனை எடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நிலை என்ன ஆகும்? நிச்சயம் எடுப்பாங்க. பாகிஸ்தான் என்ன ஒண்ணுமில்லாம் போயிடுவாங்க. இந்த மகாபாரத் மாதிரி அண்ணாமடா இருப்பாங்க. ஃபைனலி தே ஹேவ் டு சரண்டர். செட்டலி நம்ம பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்றது நம்முடைய எய்ம் கிடையாது. இப்போ உள்ள ஒரு பவர் கிரீடி பீப்புள் இருக்காங்க, அவங்கனால இந்த மாதிரி இருக்குது. அவங்கள சரி பண்ணிட்டா தெரிஞ்சு நார்மலா போயிடுவாங்க. அவங்க நார்மலா போய் அவங்க பாட்டு இருப்பாங்க, நம்ம இருப்போம். மெயின்ல இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அது மாதிரி கொஞ்சம் உள்ள பீப்புள் அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணிட்டா அந்த பீப்புளே அவங்களுக்கு எகென்ஸ்டா டேர்ன் பண்ணி அவங்க இது பண்ண வேண்டியதை அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம மேஜர் அவங்கள அண்ணாம் பண்ணிடணும், கையை உடைச்சிடணும். அதுக்கு பிறகு அவங்க பாட்டுக்கு அவங்க சரியாகிடுவாங்க. கர்னல், தொடர்ச்சியாக நம்ம தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட இராணுவத்தின் செயலாளர் சொல்லக்கூடிய விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பை தகர்த்துட்டோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை நாங்கள் தகர்த்துட்டோம், அங்கே ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் மாதிரி அவங்க பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பிட்டு வராங்க. ஒரு வார் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், போர் பதற்றம் நீடிக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இந்த மாதிரியான பொய் தகவல்களை பரப்புவதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? இதன் மூலமாக அவங்க தரப்புல என்ன சாதிச்சுக்க நினைக்கிறாங்க? பொய் பரப்புறது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்க மட்டும் இல்லை, அவங்க சைனா உள்ள ஏஜென்ட்ஸ் மூலம் அதையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பீப்புளுக்கு கொஞ்சம் ஷார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நேரம் இதெல்லாம் நீடிக்காது. இப்போ ஸ்ரீநகர்ல ஒரு பாகிஸ்தானி ஏர்கிராஃப்ட் ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க 2. அதுல பைலட்ஸ் பெயில் அவுட் ஆகி அதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. இது மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது, நிறைய டேமேஜ் ஆகுது. ஆனா அங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்தியன் ஏர்கிராஃப்ட ஷூட் பண்ணிட்டோம், அந்த அம்யூனிஷன் எல்லாம் பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ 1 or 2 days சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு எல்லாம் அடங்கிடுவாங்க. இப்போ தொடர்ந்து இந்தியா தரப்புல ஆலோசனை அப்படின்றத நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதாவது அடுத்த கட்டமாக இந்தியா ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு களத்துல இருந்த சண்டை அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான நெருக்கடிகளை இந்தியாவால பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எக்கனாமிக் நெருக்கடி கொடுத்துட்டாங்க. நீலம் வாட்டரை அடைச்சி வச்சிருந்தாங்க, மறுபடியும் திடீர்னு திறந்து விட்டாங்க. அது டிசாஸ்டர் கிரியேட் பண்ணோம். அப்புறம் அவங்க சப்ளை செயின் இருக்குங்கள, வெளிநாட்டுல இருந்து வர்ற ஆயில்ஸ், ரேஷன்ஸ், அம்யூனிஷன் எல்லாம் பிளாக் பண்ணிடும். இப்போ நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் குஜராத்தில் ஆங்கர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அரேபியன் சீல வர்ற எல்லா அவங்க பாகிஸ்தானுக்கு வரலாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ரிசர்வ்லாம் முடிஞ்சிடும். அதிக நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களே இந்த பாகிஸ்தான் சீஃப் 1 or 2 பீப்புளுக்கு எகென்ஸ்டா கூட போயிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 daysல எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும். இந்தியாவுக்கு கூட இன்னும் ஸ்ட்ராங் மெஷர்ஸ் எடுப்பாங்க.
இப்போ வந்து ஒரு அளவுக்கு லிமிட்டடா தான் போறாங்க, ஹெவியா போயிடுவாங்க. அதான் அந்த ஒரு நடவடிக்கையை தான் தொடர்ந்து இந்தியா வந்து இன்னுமே பொறுமை காக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நிலவுது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட அவ்வளோ சோர்ஸ் இல்லைனாலுமே நேற்று இன்றைக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் IMF வந்து நிதியை வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிதி மூலமாக பாகிஸ்தான் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளலாமா, இல்லை அந்த நிதியை அப்படி பயன்படுத்த முடியுமா? அந்த நிதி அவங்க கைக்கு வரும் பட்சத்தில் அவங்களுடைய தாக்குதல்கள் அதிகமாகுமா? இந்த 2-3 நாளில் சுச்சுவேஷன் நார்மல் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதற்குள்ள அவங்க ஃபினான்ஷியலாக தங்களை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான, அதாவது வரக்கூடிய நிதி குறைந்தபட்சமாக இருந்தாலும் அதை இராணுவத்திற்கு மடைமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களா? முதல்ல நிதி வந்து லோனா கொடுக்குறாங்க சம் பர்பஸ்க்கு, அதாவது ஏழைகளுக்கு பண்ணணும், சம் பர்பஸ் போட்டு வாங்கியிருப்பாங்க. அதை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பணம் வர இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அக்ரி பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ் ஆகணும், பணம் வரணும். அது வெளிநாட்டுல இருந்து வாங்கினாலும் அங்கே சப்ளைஸ் வந்து சேரணும். அது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் உடனே வந்துடாது. இந்த பணம் வர்றது ஒரு மாரல் பூஸ்ட் தானே ஒழிய ஆக்சுவல் பூஸ்ட் இருக்காது. அது யூட்டிலிட்டி வந்து வர்றதுக்குள்ள இங்கே வார் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ இந்திய தரப்புல இருந்து தொடர்ந்து ஒரு பயங்கர அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இப்படி வந்து பணம் வந்தா அவர்கள் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் மேலும் வலுப்பெறும், கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு நிலவுச்சு. ஆனா என்ன மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல IMF வந்து பாகிஸ்தானுக்கான அந்த நிதியை விடுவிச்சிருக்காங்க, இல்ல எதன் அடிப்படையில் அவர்களுக்கான நிதி இன்னுமே பெறப்பட்டு வருகிறது? இது வந்து முதல்லயே ப்ரப்போசல் போட்டு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் போட்டு எது பர்பஸுக்கு வேணும்னு போட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸா போட்டு லோன், அது உங்களுக்கு தெரியுமில்ல, லோன் சேங்ஷன் ஆகுறதுனா எவ்வளவு டைம் ஆகும்னு, அது மாதிரி போட்டு வச்சது. இப்போ உடனே நேற்று கேட்டு இன்னைக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. அந்த நிதியை ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ வார்லைக் சிச்சுவேஷனால இந்தியா அப்டேட் பண்ணிச்சு. பட் அவங்க வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும், இத்தனை பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் சரிம்பாங்க இல்லைம்பாங்க, இவங்க போருக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு ஏதாவது அண்டர்டேக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் கிரவுண்டு அது ஆன்கோயிங் ப்ராசஸ்னால் விட்டுருப்பாங்களோ ஒழிய உடனே நேற்று கேட்டு போருக்காக வந்து இந்த பணம் ரிலீஸ் பண்ணல. நம்ம வந்து எப்போ கடுமையாக அது இருப்போம். ஏன்னா சொல்லுங்க. ஓகே, இல்லை இதற்கு முன்னாடி பேசின ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் ஏவக்கூடிய ட்ரோன்கள், ஏவுகணைகள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சொச்சமான மதிப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும். ஆனால் அதன் மூலமாக இந்தியா பல ஆயிரம் கோடி நம்ம முதலீடு பண்ணி நாம் தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சரியான சிஸ்டத்தை அவங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணி நமக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு அவங்க உண்டாக்குறாங்க. இது போன்ற ஸ்ட்ராட்டஜி கூட இதில் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. இதன் மூலமாக மறைமுகமாக இந்தியாவையும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளுவதற்கு அவங்க யோசிக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க பாகிஸ்தான்ல எக்கனாமி டவுன் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருந்து ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ல யுக்ரைனுக்கு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்றாங்க. அவங்க லோன் வாங்கின லோனை இன்ட்ரெஸ்ட் லோன் கட்டுறதுக்கே லோன் வாங்குறாங்க. ஸோ அந்த ஃபைனான்சியலி நம்ம எக்கனாமிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்திலேயே நல்ல ஸ்ட்ராங், ஒரு 5வது இடத்துல இருக்கு, ஒரு 4வது இடத்துல இருக்கிறோம். அந்த சைடில் அவங்க ஸ்மால் கண்ட்ரி, நம்மளை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை அது பிடிக்கிற மாதிரி அவங்க வந்து அது பண்ண முடியாது. அதை வந்து நான் வந்து நான் அந்த மாதிரி இதில் சப்போர்ட் பண்ணல. நம்ம வி ஆர் வெரி ஹெல்தி, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது 10 times பெட்டர் எக்கனாமி நம்ம கிட்ட இருக்கு, ரிசோர்ஸ் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு.